ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் மூன்று வார்த்தை பேசிட்டாங்க. இப்போ கொரோனா டைமில் நம்ம பார்த்தோன்னா ஒரு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது நம்ம ப்ரீத்திங் ப்ராப்ளம் சொன்னாங்க. எப்படின்னா நம்ம மூச்சை ஒன்று இழுத்துட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு கீழே விடணும். அது மாதிரி தான் இந்த வார்த்தை 7 வார்த்தையில் பார்த்தீங்கன்னா 3 வார்த்தை மேலே போகும், 4வது வார்த்தை அப்படி நிற்கும். அந்த வார்த்தை தான் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சம்பக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். சொல்லப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது 9ஆம் மணி நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் நேரம் எப்படிப்பட்டு சொல்லணும்னா அது இருள் நிறைந்த சூழ்நிலையாக காணப்பட்டதா. பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், ஏலி ஏலி லாவா சமக்தானி. அந்த ஏலி ஏலி என்பது எந்த பொருட்படுன்னு சொன்னால் அது ஒரு ஹீப்ரு வார்த்தை என்று சொல்லி அவர்கள் சொல்வதை நான் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட சிலது நேரம் நாம் தேவனை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடும். ஆண்டவரே, எதற்கு எனக்காக இப்படிப்பட்ட சூழல் நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு மட்டும் எப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழல் நடந்து கொண்டிருக்க சொல்லி அவரை நோக்கி நாம் கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அது எப்படிப்பட்ட சூழல் என்று சொன்னால், ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு வியாதியின் மத்தியில் கூட இருக்கலாம், அது தோல்வியின் விளிம்பில் இருக்கலாம், மற்றவர்கள் நமக்கு செய்த துரோகத்தை நிமித்தமாக அவரை நோக்கி சொல்லலாம், நான் கைவிடப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி. எத்தனை பேர் அதை அவமதிக்கிறீங்க? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம், குடும்பத்தின் பிரச்சனை நிமித்தமாக நான் கைவிடப்பட்டு இருக்கலாம் சொல்லலாம், வியாதியின் நிமித்தமாக கடைசி மரண தருவாயில் கூட சொல்லலாம், ஆண்டவரே இந்த கடைசி தருவாயில் எனக்கு யார் எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி நீ கைவிடப்பட்ட சூழ்நிலை காணப்படலாம். அப்படி ஏன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை அறிவிப்பேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது விசுவாசத்தை அதிகரிக்க செய்யப்படும்படியாக தான் தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதிக்கிறார். இரண்டாவது, நம்முடைய உள்ளத்தை சுத்திகரிக்கப்பட வேண்டும். எப்பொழுது நம்முடைய உள்ள சுத்திகரிக்கப்படுதோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணமா அற்புதங்களை காணப்பட வேண்டும். அந்த பழைய ஏற்பாடு புத்தகத்தில் லேவியத்தில் நாம் பார்க்கிறோம், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைய தினத்தில் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளை சுத்திகரித்து சொல்லப்படும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலையை அவர் அனுபவிக்கிறார். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்கள், நான் கைவிடப்பட்ட இடத்தில் இல்லை. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நான் கைவிடப்பட்ட இடத்தில் இல்லை, என் தேவன் திருப்பும் இடத்தில் நான் இருக்கிறேன். எங்கே திருப்புவாராம்? உயர்வின் மத்தியில் அவர் நம்ம திருப்ப தேவனாக இருக்கிறார். ஒருவேளை சத்துரு நினைத்திருக்கூடும், அவ்வளோதான், ஏசப்பா கல்வாரி சிலையில் வந்துட்டார், என் தேவனை என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் முறையிட போல எல்லாம் முடிந்து சொல்லக்கூடும். ஆனால் அதற்கு பின்னாடி தான் என்ன பண்ணுறான், தேவன் அவர் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்துக்கு என்னரா அவர் உயர்த்தப்படும்படியாக அங்கே சொல்லப்பட்ட விதமாக தான் சொல்லப்படுகிறது. வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கப்படும் பொழுது அந்த ஏலி ஏலி லபசாமி சொன்ன விதமாக சொல்லப்பட்ட வார்த்தை நான்சிக்கு அழகாக சொன்னாங்க. அந்த 7 வார்த்தைகள், இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை என்று சொல்லி. ஆனால் அந்த 7 வார்த்தைகளிலே தீர்க்கதரிசனம் நிறைவேறப்படும்படியாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் என்ன வார்த்தை? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. எடுத்தவர்கள் வாசியுங்கள், சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன். அதே சூழ்நிலை தான் தேவனுக்கும் அன்றைய இடத்தில் இருந்தது. அந்த சிலுவையிலே தேவன் சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அந்த தீர்க்கதரிசன வார்த்தை அங்கே நிறைவேறப்படும்படியாகத்தான் அந்த 7 வார்த்தைகள், இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் வேதத்தில் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது 3 பகுதியாக நான் பிரித்து கொண்டிருந்தேன். அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலி ஏலி லாமா சமக்தானி என்று சத்தமாய் கூப்பிட்டார். எடுத்தவங்க வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 27:46. ஆமென். அவர் எப்படி கூப்பிட்டாரா? மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டாரா? உங்களுக்கே தெரியும் அவர் எப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில் அவர் கடந்து வந்தார். சிலுவையை சுமந்தார். அவர் சிலுவையை சுமந்த அந்த மத்தியில் நடந்து வந்தார். அப்போ எத்தனை பாடுகள் மத்தியில் அவர் இருக்கும் பொழுது அவர் உள்ளத்தின் வியாகுலத்திலிருந்து அவர் கூப்பிடுகிறார், என் தேவனை என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டாராம். அப்போ இந்த 3 பகுதியாக நான் பிரிக்கப்படுறது, முதலாவது சத்தத்தை நான் எடுத்துக்கொண்டேன், இரண்டாவது ஏன் என்ற கேள்வி எடுத்துக்கொண்டேன், மூன்றாவது கைவிடப்பட்ட சூழ்நிலை. முதலாவது நான் பார்க்கும் பொழுது அவர் சத்தம் எப்படிப்பட்ட சத்தமா, நேரமில்லாத காரணத்தினால வசனங்களை சொல்லிவிட்டு கொண்டு செல்கிறேன். சங்கீதம் 23:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சத்தமானது நீரிகளின் மேல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 43:2 பெருங்கடலிலே அவர் சத்தம் இருக்கிறது. எபிரேயர் 12:24 சொல்லுகிறது, அவர் பூமியை அதிர பண்ணுகிற சத்தமாக காணப்படுகிறதாம்.
வேதத்தில் அவர் சொல்லப்படுகிற சங்கீதம் 29ஆம் அதிகாரத்தை நீங்கள் முள்ளா படிக்கும்போது சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும் என்று சொல்லி. அதே போல தான் அவர் மிகுந்த சத்தத்தில் சொல்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை சொன்னால் பிதாவுக்கும் அவருக்கும் சொல்லப்பட்ட என்ன பண்ணவாம், ஒரு பிரிவினை உண்டாக்கப்பட்ட சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, அவர் ஜனத்தின் பாடுகளாகிய அந்த பாவங்களை தன்மேல் சுமந்து நிமித்தமாக சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அது மாத்திரமல்ல, தன்னோட உடலில் காணப்பட்ட சரீர பலத்திலே மிகுந்த பலம் இல்லாதவனும் அவர் தன்னை ஏற்படுத்தி கொண்டு மிகுந்த சத்தமாய் சொல்கிறார், ஏலி ஏலி லாப சமக்தானி என்று சொல்லி. வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கக்கூடும், நிறைய பேர் ஏன் என்ற வார்த்தைகளை சொல்லி அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. சங்கீதம் 22:1 நான் பார்த்தோம், என் தேவனை கைவிட்டீர். அதைத்தான் யோபு சொல்லுகிறான். யோபு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோபு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் சொல்லுகிறான், நான் இறந்து போகாதிருப்பது ஏன். ஆபுவுக்கு 1:3 சொல்லியிருக்கிறது, இந்த அக்கிரமத்தை ஏன் ஆண்டவர் என்னை காண செய்தீர் என்று சொல்லி. சங்கீதம் 10:1 சொல்லியிருக்கிறார், ஏன் ஆண்டவர் என்னை தொலைவில் நின்று கொண்டிருக்கிறீர். யோபு 7:20 சொல்லியிருக்கிறார், எதற்கு இந்த பாரம் என் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதே மாத்திரமல்ல, யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 22 சொல்லியிருக்கிறது, ஏன் இந்த தீமைகள் எனக்கு செய்தார்கள் என்று சொல்லி அங்கே மோசே முறைவதை பார்க்க முடிகிறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னார், எல்லாரும் ஏன் ஏன் என்று சொல்லி ஒரு நெகட்டிவ் வார்த்தை தான் சொல்கிறாங்க. எதுக்கு பாரம் வந்துச்சு, எதுக்கு நான் பிறந்தேன், அப்படி ஒரு நெகட்டிவ் வார்த்தை சொன்னார். ஆனால் கிறிஸ்துவாக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே முழிந்த அந்த வார்த்தை ஏன் என்ற வார்த்தை ரிக்காபா ஷகா மோதியா அந்த ரிக்காபாலா பரபா, அது ஒரு பாசிட்டிவான வார்த்தையாக இருந்தது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், அவர் மீண்டும் வேற சொல்லியிருக்கிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை சேர்த்துக்கொள்வார். அந்த வார்த்தையை அவர் நினைத்திருந்த நிமித்தமாக சொல்லியிருக்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அது மாத்திரமல்ல, ஏசாயாவில் நாங்கள் படிக்கிறோம், இமைப்பொழுது நான் கைவிட்டேன், மிகுந்த இரக்கங்களோடு உன்னை சேர்த்துக்கொண்டேன். அந்த வார்த்தையெல்லாம் நினைத்து நிமித்தமாக சொல்கிறார், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீர். முதலாவது நாம் பார்த்தோம், என்னுடைய பாரங்கள் எல்லாம் என்னை ஏன் ஆண்டவர் தொலைவில் நிற்கிறீர், ஏன் பாரமாக எனக்கு இருக்கிறீர், எதற்கு நான் பிறந்தேன் சொல்லி அவர்கள் நெகட்டிவ் தான் சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் கொண்டுபட முடியாத தான் ஏன் என்ற வார்த்தையை அங்கே உச்சரிப்பதை நான் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, உபாகமம் 31:6 சொல்லியிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அதே ஏசியா 46:4 சொல்லியிருக்கிறார், நான் உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உண்மை தப்புவிப்பேன். எல்லா காரியத்தின் நிமித்தமாகத்தான் அவன் இயேசு கிறிஸ்துவ அந்த சிலுவையிலே சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இவன் பார்த்த பொழுது முதலாவது பார்த்தோம், என் தேவனே என்று எதற்காக என் தேவனே அவன் சொன்னால், அது ஒரு உரிமையின் குடல். என் தேவன் எனக்காக எதனை செய்து முடிப்பார், என் தேவன் எதற்காக பார்த்துக்கொள்வார். அன்று எப்படி சொன்னார்கள், அங்கே சிலுவையிலேயே தேவனை நோக்கி என் தேவனை என்ன முறைப்பட்ட பொழுது அவர் சொன்னார்கள், இவன் தன்னுடைய எலியாவை நோக்கி கூப்பிடுகிறான் என்று சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது எலியாவும் அப்படி தான் சொன்னார், ஆண்டவரே என் தேவனே என்னை கேட்டலும் என்று சொன்ன பொழுது என்ன பண்ணிச்சா, வானத்திலிருந்து அக்கினி வந்து எல்லாம் மண்ணை நக்கி போடுது என்று சொல்லி வேதத்தை நாங்கள் படிக்கிறோம். அதே போல தான் வேதாகமத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள். 2 பேரை மட்டும் நான் சொல்லி கடைசியில் ஆசைப்படுகிறேன். 2 பேர் பார்த்தீங்கன்னா அவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை. முதலாவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம், ஆதியாம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். நேரமில்லாத காரணத்தினால் நான் கதையாக சொல்லி கடந்து செல்கிறேன். இது எல்லாரும் தெரிந்த வசனம் தான். யோசேப்பு எல்லாருக்கும் தெரிந்த கரெக்டுங்களா? யோசேப்பு என்ன பண்ணுறாங்க, அவர் ஒரு தரிசனத்தை கண்டார். அவர் என்ன தரிசனம் என்று பார்ப்பேன்னு சொன்னால், ஆதியாம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் வயலில் அறுத்த அரிக்கட்டைகளை கொண்டிருந்தேன், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டைகள் என் அரிக்கட்டைகளை சுற்றிலும் வணங்கி நின்றது. அதே போல தான் நான்சியக்கா சொல்கிறப்ப நமக்கு அருமையாக சொன்னாங்க, இன்று கர்த்தரா கிறிஸ்துவின் ஒரு ரட்சகர் உங்களுக்கு பிறப்பார். அப்படி சொல்லி என்ன பண்ணுறது, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உரைக்க விட்ட விதமாக அவன் ஒரு சொப்பனத்தை காள்றான். என்னுடைய கட்டும் என்ன பண்ணுமா, எல்லா கட்டைகளைத்தாலும் உயர்ந்திருக்கும் என்று சொன்ன பொழுது அந்த வசனம் சொல்லப்படுது 37ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அவர்கள் அவனை தூரத்திலே வாக்கு கண்டு தங்களுக்கு சமயமாக வருகும் முன்னே அவனை கொலை செய்யும்படி என்ன பண்ணாங்களாமா, சதி செய்தார்கள். அதே போல தான் இயேசு கிறிஸ்து கூட நல்ல அற்புதங்கள் செய்யப்படும் பொழுது பரபாசை விடுதலை பண்ணுங்கள், இவனை கொலை செய்யுங்கள் சொல்லி எல்லாரும் அவருக்கு விரோதமாக பலியிட்டார்கள். அது மாத்திரமல்ல, எப்படி இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டாரோ அதே போல தான் யோசேப்புக்கு அதே சூழ்நிலை. 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. ஆமேன். எப்படி இயேசு அங்கே 20 வெள்ளிக்காசுக்கு 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டாரோ அதே போல் இங்கே என்ன பண்ணுவான், யோசேப்பு விற்கப்பட்ட சூழ்நிலை மத்தியில் காணப்படுகிறது. எப்படி அங்கே இயேசுனுடைய அங்கிகளை அவர்கள் அங்கே சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்களோ அதே போல் இவனுக்கு என்ன பண்ணாங்களாம், பல பண்ணிய அங்கியை அணிவித்து
குழியிலே இருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுக்கு விரோதமாய் காணப்பட்டாலும் கூட அவன் என்ன பண்ணானா? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் எப்படி இருந்தானா? காரிசித்தை உள்ளவனாக இருந்தால். அதே அதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 46ஆம் வசனம் யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 41:46. ஆமென். அது இப்போ சொல்லப்படுகிறது. மேலே சொல்லப்படுகிறது 44ஆம் வசனத்திலே, பின்ன பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் மிகுந்த சூழல்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசையக்கூடாது. அதே போல தான் எப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் என் தேவனே என்னை கைவிடு என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது எல்லா நாமத்திற்கு மேல் நாமத்தை எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் என்ன பண்ணுமா? அவரே மெய்யான தேவன் அறிக்கையிடப்படும்படியாக அதிகாரத்தை யார் கொடுத்தாங்க? இயேசப்பாக அவர் கொடுத்திருந்தார். இது முதலாவது யோசேப்பு கைவிடப்பட்ட சூழ்நிலை. இரண்டாவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். யோபு 19ஆம் அதிகாரம் 2-3. இப்பொழுது 10 முறை என்னை நிந்தித்தீர்கள். இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது யோபுவின் துக்கம் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அது ஒவ்வொரு வசனமும் நீங்கள் பார்க்க மாதிரி சொன்னால், இன்றிலிருந்து என் மகிமை உரிந்து கொண்டு என் சிரசின் மேல் கிரீடத்தை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் சத்துருக்களுக்கு ஒருவனாக நான் எண்ணப்பட்டேன், என் சிநேகிதர்கள் என்னை மறந்து விட்டார்கள். அதே போல தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஒதுக்குனாங்க, எல்லாரும் பரியாசம் பண்ணினாங்க, எல்லாரும் அவர் காரி துப்பினார்கள், உமிழ்ந்தார்கள். அதே யோபு அதிகாரத்திலே அவன் சொல்லியிருக்கிறான். 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வாசியுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகின பின்பு நான் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். அதே போல் அந்த வாஞ்சை ஏசப்பாக்கு இருந்துச்சு. அவங்க நினைச்சிருக்க கூடும், என் தேவனை கைவிட்டீன்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு ரன்னிங் நம்ம போகிறோம், என்ன பண்ணுவோன்னா ஒரு எண்ட் லைன் வச்சுருப்பாங்க. அந்த எண்ட் லைனை யார் கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னது வெற்றின்னு சொல்லுவாங்க. ஆனால் முன்னாடியே நம்ம தவழ்ந்து போய் என்ன சொல்லுது, அவ்வளோதான் நான் முடிஞ்சு போச்சு சொல்ல பொழுது, அப்பொழுது ஒரு உண்டுதல் காரணமாக என்ன பண்ணுது, நான் அதை கடந்து போனாதான் அங்கே ஒரு வெற்றி காண முடியும் என்ற ஒரு நிச்சயம் என்ன பண்ணுச்சான் யோபு காணப்பட்டது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம்? என் தேவனே என்னை கைவிட்டு என்று சொல்லும் பொழுது அவர் நம்முடைய எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் எல்லா துக்கத்தின் மத்தியில் நம்ம என்ன பண்ணுறாராம்? நம்மளுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் காணப்படுறார். எதுக்கு அவர் இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் நம் விடாமல் பிடித்திருக்கப்படும்படியாக இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளை அனுமதித்திருக்கிறார். இரண்டாவது, அவர் வசனத்தை நான் நம்ப வேண்டும். ஏசப்பா எப்படி நம்பினார்? தகப்பனும் தாயும் கைவிட்டல் என்னை தேவனை சேர்த்துக்கொள்வார். அதே போல் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோமா, நாம் கைவிடப்படுகிற சூழ்நிலை வருகிற பொழுது அவருடைய வசனத்தை நாம் உறுதிப்படுத்தி அதை நம்ம நிச்சயிக்கும் பொழுது என்ன பண்ணுமா, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்கும். மூன்றாவது, நேரத்திற்கு நம்ம காத்திருக்கணும். இந்த அதிகாரத்தில் வாசிக்கப்பட சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி ஆரம்பிக்கிறது 9ஆம் மணி நேரத்திலே. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு? ஏலி லமசாமை. அவர் எப்பவுமே சொல்லியிருக்கலாம், முதலாவது சொல்லியிருக்கலாம், ரெண்டாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் 9ஆம் மணி நேரத்துக்காக என்ன பண்ணாரா? அந்த நேரம் தீர்க்கதரிசனம் நிறைவேறப்படும்படியாக அந்த நேரத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதே போல் நம்ம என்ன பண்ணோமா, அவருடைய நேரத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்குற பொழுது நம்முடைய எல்லா சூழ்நிலை நெருக்கத்தின் மத்தியில் அவர் என்ன பண்ணாராம்? நம்ம உதவி செய்ய அவர் வல்லவராய் காணப்படுறார். கடைசியாக தொடர்ந்து நாம் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நம்ம நெருக்கத்தின் மத்தியில் சோர்வின் மத்தியிலும் என்ன பண்ணோமா, அவர் நோக்கி நம்ம ஜெபிக்கிற பொழுது அவர் நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் மாட்டுகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு விசுவாசி இருந்தாராம். அவர் என்ன பண்ணாரோ, ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபிச்சுட்டு கொண்டே இருப்பாராம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, எப்படி யோபு கூட எல்லா காரியங்களும் இழந்து போனாரோ அதே போல் அவருடைய சூழ்நிலை என்ன பண்ணிச்சா, எல்லாத்தையும் இழந்து போய்விட்டார். அப்பொழுது அவர் தேவன் நோக்கி இரவும் ஜெபிக்கிற பொழுது தேவன் நோக்கி ஒரு வார்த்தை கேட்குறார், ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. அப்பொழுது பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் ஒரு பதிலும் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணார், மனசளிப்போடு தூங்கிட்டார். ஆனால் திருப்பி காலங்காலத்தில் இருந்துச்சு அதே மாதிரி ஜெபிக்கிறாரு, ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டேன்னு சொல்லி. அப்பொழுது தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். அந்த தரிசனத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 ஜோடி காலணிகளை அவர் பார்க்குறாராமா. 2 ஜோடி காலணிகள். அதில் ஒரு காலனி பார்த்தீங்கன்னா அவராகவும், இன்னொரு காலனி பார்த்தீங்கன்னா, காலனி ஜோடிகள்னால் நம்ம நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, அந்த கால் சுவடிகள் 2 சுவடு பார்க்குறாரு. ஒன்று அவருடையதும் இன்னொரு பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்குதான். அப்போ ஆண்டவர் நோக்கி அவர் முறையிறாரு, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே 2 இருக்குது, அதில் 1 தான் இருக்குதுன்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாராம், நான் உன்னை சுமந்து வந்தேன்பா அப்படி சொல்கிறாராம். நீ சொல்லியிருக்கலாம் என்னை கைவிட்டாங்க ஆண்டவரே, நான் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொன்ன பொழுது அவர் ஏசப்பா சொல்கிறாரு, நீ கைவிடப்படப்படல, நீ சிலுவிலே தொங்கி இருந்தாலும் என்ன பண்ணுறானா, நான் உன்னை தாங்குகிறேன், நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை
ஏந்துவேன் என்று சொன்ன விதமாக அவர் சொல்லியிருக்கிறார். அந்த உன்னுடைய கால் இல்லைப்பா, அது என்னுடைய கால் சொல்ல. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நெருக்கத்தின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் நம்ம என்ன பண்ணோமா, நம் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் நோக்கி நாம் பார்க்கிற பொழுது அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே அவன் நம்மை தேட தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு வரி பார்க்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்றாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்றாரே. மெய்ப்பனை போல் தமது தோளிலே நமது பாடுகளை சுமந்து தீர்த்தாரே. மெய்ப்பனை போல் தமது தோளிலே நமது பாடுகளை சுமந்து தீர்த்தாரே. கருவை சுமந்தவள் மறந்து போகலாம்,